சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை சார்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, விவரங்கள். கடந்த 2013 முதல் 2021 ஆண்டு வரை அதிமுக அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரைச் சேர்ந்த சி விஜயபாஸ்கர். இவர் தற்போது விராலிமலை சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளார். இந்நிலையில் இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வருமானத்தை விட அதிகமாக சொத்து குவித்துள்ளார் என்று கூறி கடந்த 2021 அக்டோபர் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மீது வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கு பதிவு சம்பந்தமாக 56 இடங்கள்ல சோதனையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் நடத்தப்பட்டது. இந்த சோதனை முடிவில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வருமானத்தை விட அதிகமாக 53%, அதாவது 35,79 கோடி ரூபாய் வருமானத்தை விட அதிகமாக சொத்து குவித்ததாக இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இவர் மீது மட்டுமல்லாமல் இவரது மனைவி ரம்யா மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் இந்த வழக்கு கடந்த 21 முறை விசாரணைக்கு வந்தது. இன்று 22வது முறையாக புதுக்கோட்டை சார்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணைக்கு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இந்த நீதிமன்றத்தில் ஆஜரானாரு. இந்த வழக்கை அவரது வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு வாதங்களை முன்வைத்த நிலையில் இந்த விசாரணை வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி கிரிஜாராணி உத்தரவிட்டிருக்காரு. ஜனவரி 9ஆம் தேதி தான் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது நமக்கு தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.